Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் crockery யூனிட்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி அடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு crockery டைனிங் ஹால் டூரில் காமிச்சிருப்பேன். அது வந்து எடுக்க வசதியில் தேவையில்லாததெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறச்ச சில சமயம் இதெல்லாம் தூக்கி எடுக்கணுமேன்னு சோம்பேறித்தனப்பட்டு எடுக்காமே செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ திங்ஸை பார்த்து வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கமேன்னு இருந்தது. அதனால இன்றைக்கி சண்டே மார்னிங் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் நம்ம லேட்டாக எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாகவும் இருந்தது, வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி இதெல்லாம் வந்து அடுக்கிடலாம். இந்த அடுக்கிற மூடு வந்துருச்சுனாலே அதை அடுக்கி முடிக்கிற வரைக்கும் நமக்கு அதே திங்கிங்கில் தான் இருக்கும். நேற்றுலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். சரி இன்றைக்கி காலையில் வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிஃபன் வேலைக்கு போய்க்கலாம். இப்போ வந்து ஒரு 7 o'clock தான் ஆகுது. ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 8 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். டக்குன்னு நம்ம நைட்டே பிளான் பண்ணிட்டேன் எதை எங்கே வைக்கணும்னு. அப்படி பிளான் பண்ணிட்டோன்னா டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த இதில் பாருங்கள், நிறைய தேவையில்லாமல் 2 செட்டு கிளாஸ் வச்சுருக்கேன். சரி நம்ம எப்போவும் வந்தால் ஒரு 6 பேருக்கு மேலே வரப்போகிறதில்ல. அதனால சரி ஒரு 6 கிளாஸை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 கிளாஸையும் எடுத்துடுறேன். தேவையானது மாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நேற்றே வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய இதில் எதுவும் திறந்து எடுக்கவே இல்லை. அப்புறம் இந்த டீ கப்ஸ் கூட அங்கே கொஞ்சம் கிச்சனில் கூட கொஞ்சம் ஒரு ஷெல்ஃபில் இடம் காலியாக இருந்தது. அதனால சரி இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இதுவும் அந்த டீ ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமும் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஃபுல்லையும் வந்த புதுசில் அப்படியே பேக்கிங் பிரித்ததும் அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து நிறைய அது யூஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. யூஸ் பண்ணுற பொருள் வந்து உள்ளே இருந்தது. அதனால் சரி இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்துகிட்டே இருக்கேன். இந்த ஷெல்ஃப்லேருந்தும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிற போகிறேன். ஏன்னா கிச்சனுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் நல்லாவே நிறைய இடம் இருக்குது. இந்த டீ போடுற மாதிரி சமாச்சாரங்களெல்லாம் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு இதெல்லாமும் அங்கே எடுத்து வச்சிட போகிறேன். அப்படி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சது தான். ஆர்கனைஸ் பண்ணல. கொஞ்சம் பத்திரமாக வேறு எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம வேணுங்கிறத வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எடுக்கிறச்சே வேகமாக பேசினா கூட நானே தான் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. கொஞ்சம் வீடியோவும் ஷேக் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா காலங்காத்தாலே எல்லாரையும் நம்ம வீடியோக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எடுத்ததெல்லாம் அப்படியே இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ வேறு ஜாடி 2 உப்புக்கும் புளிக்கும் வேறு வாங்கினேன் இல்லையா? அதனால இங்கே வந்து ஜாடி வைக்கவும் இடம் பத்தலை. அதனால் எல்லாமே ரீஆர்கனைஸ் பண்ணி அடுக்கணும். பாருங்க உப்பு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா? அதையும் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் புளி போட்டேன் இல்லையா? அதுவும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே அடிக்கடி திறந்தும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டேன். அப்புறம் எப்போவும் இந்த டஸ்டர் ஒன்று இங்கேயே வச்சுருப்பேன் இந்த ஜன்னலில். அப்போ தான் அப்படியே தட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டி தகடுன்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டரெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் பெயிண்டர்கிட்டேருந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே விழுந்ததெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. அது இதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் போகும். அதனால எனக்கு ஒன்று கொடுங்க. ஏன்னா நம்ம வீடு கட்டினோன்னா எல்லா வேலைகளையும் இதெல்லாமே பழகிக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. அதனால சரி நானே அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலான்ட்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து அந்த இது ஒட்டுவோம் இல்லையா அந்த ஷீட், இதுவும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுலேயும் இந்த மாதிரி நம்ம கம்மெல்லாம் விழுந்துருந்ததுன்னா அப்படி சுரண்டி எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் நீங்களும் புது வீடு கட்டினீங்கன்னா பழகிக்கங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸாக தான் இருக்கும். என்ன பெரிய டிப்ஸுன்னு சொல்கிறீங்களா? இப்போ அங்கே எடுத்த திங்ஸ் எல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொண்டு வந்து அடுக்கியாச்சு. இந்த இடத்துல தான் ஒரு ஷெல்ஃபு காலியாக இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வைக்கிறதுக்காக. இங்கே தான் ஃபுல் இடமும் இருக்குது. இங்கே வந்து க்ரீன் டீ அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் தீர்ந்ததும் அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே இந்த ஃபுல்லோன் டீ காஃபி ஐட்டம்ஸ் எல்லாம், அதனால காஃபி மக்ஸ் அதெல்லாம் வச்சோன்னா இங்கே வந்து அப்படியே டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் தான் அங்கே அடுக்க போகிறேன். அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து மசாலா இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த டீ கிளாஸ், என் பையனுக்கு வந்து டீ போட்டால் இந்த டீ கிளாஸில் குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதனால் அதுக்காக ஒரு 3 கிளாஸ் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் எம்டி கிளாஸ் பாட்டில் தீந்ததெல்லாம் கழுவிட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கூட எடுத்து உள்ளே வச்சிடலான்னு பார்த்தேன். இடம் ரொம்ப இது ஏன்னா தேவையில்லாத, ஆனால் சில சமயம் டக்குன்னு எடுக்கிறதுக்கு தேவையாக இருக்குமே நீங்கள் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாம் அடுக்கிட்டேன். இந்த காஃபி மக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் டீ இதெல்லாம் பாருங்கள் இங்கே உள்ளே வச்சுருக்கேன். ஆறிது அதை உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஜூஸ் கிளாஸ் பின்னாடி இருக்குது. அப்புறம் இது தான் இங்கே மேலே வச்சுருக்கேன். நானே தான் ஸ்டூலில் நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும், நம்மளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஓரளவுக்கு வச்சாச்சு. இல்லை இது வந்து எடுக்கலைன்னா அந்த பேஸ்கெட்குள்ளே வச்சிடலாம். ஏன்னா இது அப்படி நீட்டாக நிற்க மாட்டேங்குது, சாஞ்சு இருக்குது, விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இப்போ இந்த ஷெல்ஃபில் எல்லாம் அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ இடம் காலி ஆயிடுச்சு. இதில் தான் அந்த பேஸ்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடுக்க போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் காலியாக இருக்குது பாருங்கள். மேலே இதுலலாம் தேவையான பொருட்களை இங்கே எடுத்து வச்சுக்கலாம், சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தேன். ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறச்ச நினைப்பேன், இனிமேல் எதுவுமே வாங்கக்கூடாது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைக்கு போனால் ஆசையை அடக்க முடியாது. சரி நம்ம என்ன தேவையில்லாத செலவாக பண்ணுறோம், நம்ம வீடியோவுக்கு தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன். இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கடைக்கு போய் பார்த்துட்டு வாங்காமல் இருக்க மனசு வருமா? எவ்வளோ அழகாக இருக்குது. முன்னாடியெலாம் வந்து நிறையாது பார்ப்பேன், அதெல்லாம் ஆன்லைனில், அதெல்லாம் ஃபாரினில் தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இங்கேயே கிடைக்குது. எல்லாமே செராமிக் தான், அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். இவ்வளோவையும் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கதே மனசு கேட்கல. அப்புறம் தான் சரி எடுத்து அடுக்கிடுவோம். பாருங்கள் இந்த குட்டி கப்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். உள்ளே இருக்கிறதுனால டக்குன்னு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு எடுக்கிறதே கிடையாது. அப்புறம் இது வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து மெஷரிங் ஸ்பூனு, ஒரு நல்ல பிராண்டு, யூஎஸ் நல்ல பிராண்டு. இது வந்து யூஎஸில் தான் கிடைக்கும்னு ஆன்லைனில் பார்த்தேன். இங்கேருந்து ஆர்டர் போட்டால் நமக்கு கிடைக்காதுன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சந்திரிகான்னு என் காலேஜ் மேட்டு, அவள் வந்து யூஎஸில் அவள் பொண்ணு டெலிவரிக்காக போயிருந்தா. அப்போ நான் சொன்னேன், இது அங்கே கிடைக்குதான்னு பாரு சந்திரிகா, கிடைச்சா வாங்கிட்டு வந்து கொடு எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவள் அப்படியே சொன்ன உடனேயே அவள் பொண்ணு ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. நான் காசு கொடுப்பேன்னு கூட, ஐயய்ய இதுக்கெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் சொன்னேன், நான் தானேப்பா கேட்டேன்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மெஷரிங் கப்பும் இந்த ஸ்பூனும் அவள் வாங்கிட்டு வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எனக்கு ரொம்ப இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி நினச்சது கிடச்சிட்டா என்னவோ நமக்கு சொத்தே கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் இப்போ தான் நினச்சேன், ஐயோ இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு மெஷரிங் கப்பு தான். இதெல்லாம் நான் இங்கே தான் வாங்கினேன் பாருங்கள். இதெல்லாம் கூட இங்கே தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணலாம், ஏதாவது பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஒன்று பார்க்கவே அழகாக இருக்குது. எனக்கு வந்து நகை அதெல்லாம் கூட ரொம்ப ஆசை இல்லை, இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பார்க்குறச்சே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து எடுத்து அடுக்கிடலாம். இதை அடுக்கிட்டோன்னா நமக்கு வீடியோஸ்க்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் வைக்க தான் கலராக இருக்குது.
இதெல்லாம் வந்து நான் பெங்களூர் போன போது ஒரு மாலில் வாங்கினேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து மட்கா குல்ஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் 3 இது. ரொம்ப கம்மி தான், இது வந்து 25 ருப்பீஸோ என்னவோ தான் சொல்லியிருந்தாங்க அந்த கடையில். அதனால் இது 3 வாங்கினேன். இதெல்லாம் வந்து அப்படி பார்க்குறச்சு தான் ஐயோ சம்மரே முடிய போகுது, நம்ம குல்ஃபிலாம் பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு. அதான் சரி எடுத்து நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணி அடுக்கிட்டா தான் நம்ம தேவையான பொருட்கள் எடுக்க முடியும்னு ஒரு முழு மூச்சோடு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அங்கேருந்து நிறையா இருந்த திங்ஸு, அடிக்கடி எடுக்காத திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பேஸ்கெட் காலி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே வச்சிடலாம். இதெல்லாம் வந்து முன்னாடி வாங்கினது, சிலதெல்லாம் உடஞ்சிருச்சு. இது 2 மாத்திரம்தான் இருக்குது. இதெல்லாமும் ஹோம் சென்டரில் வாங்கினது தான். இதுவும் பாருங்கள், இதுவும் ஹோம் சென்டரில் வாங்கினது தான். இது வந்து சின்னதாக இருக்குது, டீ கொஞ்சம் ஊற்றினாலே சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கலை. ஏன்னா இது கொஞ்சமாக குடிக்கிறவங்களுக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் உள்ளே எடுத்து வச்சிட போகிறேன். அப்புறம் இந்த டம்ளர் கூட பாருங்கள், இதுவும் செராமிக் தான், சூப்பராக இருக்குது. இது சிலிக்கான் மூடி. இதில் வந்து ஹாட்டாகவும் ஊற்றி வச்சுக்கலாம், கோல்டாகவும் ஊற்றி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சிப்பர் கூட இருக்குது, முன்னாடி வாங்கினது. இதில் வந்து 4 மாத்திரம் அங்கே வச்சுட்டு மீதி 2 இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து செராமிக் ஸ்பூன்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு தடவை நாங்கள் எங்கேயோ வயநாடு போயிட்டு வந்தபோது ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போல்லாம் ப்ரிண்ட்டு தானே போடுவோம். அப்போ வந்து அவனே வந்து ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி மக்கில் போட்டு கொடுத்தான். நான், என் பையன், எங்கள் வீட்டுக்காரர் 3 பேரும் வயநாடுக்கிட்ட ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருந்தது, அதுக்கிட்ட போகிறச்ச அதில் ஒட்டியிருக்கு. அப்புறம் இந்த மெஷரிங் ஸ்பூன் எல்லாமும் இதில் தான் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா அப்படி இதிலே வச்சுக்கிட்டோன்னா அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் இதுக்குள்ளே இந்த கூடைக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு இருந்தபடிக்கு உள்ளே வச்சிட போகிறேன். அப்புறம் இந்த பெப்பர் சால்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி பாருங்கள், அதுவும் இந்த பிளேட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் எடுத்து சால்ட்டும் பெப்பரும் போடணும். இது வந்து இப்போ ஃபைபராக என்னன்னு தெரியல, அதனால் இதுவும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு அடுக்கி. 1 ஹவர் சொன்னேன், அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு இந்த க்ராக்கரி ஷெல்ஃப் அப்படியே அடுக்கியாச்சு. என்னோடய ஃபோன்லேயும் பேட்ரி லோன்னு வந்துருச்சு, அதனால் இதோட முடிச்சுக்கணும். அப்புறம் இல்லாட்டா திரும்பியும் பேட்ரி சார்ஜ் போட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஓரளவுக்கு எடுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் சரி பண்ணணும். சரி, பேட்ரிலாம் சார்ஜ் போட்டுட்டு சரி டைமும் ஆயிடுச்சு, அடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி முடிச்சிட்டேன். டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. பால் ஊற்றி குக்கரில் வச்சேன், அது கூட விசில் வந்துருச்சு. போய் டீ போடணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.